நீங்களே ஒரு பெயிண்டிங் மாதிரி தானே இருக்கீங்க. உங்களை பாக்குற Hi guys, welcome back. So இன்னைக்கு நம்ம சேனல்ல மல்பெரி வச்சு we gonna make a cheese cake. So இந்த process எப்படி வரப்போகுதுன்னு சொல்லிட்டு வீடியோல பார்க்கலாம். Come, let's get into the video. So guys, so processing start பண்ண போறோம். So எல்லாமே fix பண்ணி ரெடியா எடுத்து வச்சாச்சு. So before I start the process, first I wanted to on the OTG and keep it for preheated for 10 minutes. So அதனால 12 minutes I will keep for preheated. So அது பாட்டுக்கு அது ப்ரீஹீட்டட் ஆகிட்டு இருக்கோம். அதுக்குள்ளேயும் நம்ம வந்து பேக்கிங்க்கு தேவையான பொருட்கள் எல்லாத்தையும் வந்து ரெடி பண்ணலாம். ஸோ ப்ராசஸ் உள்ள போலாம் வாங்க. ஸோ கைஸ், ஃபர்ஸ்ட் வந்து எடுத்துக்க போகிறது க்ரீம் சீஸ் வந்து நம்ம வாயெல்லாம் ஊறுது. இந்த சீஸை வந்து நமக்கு எவ்வளோ குவான்டிட்டி, இந்த சீஸ் எவ்வளோ குவான்டிட்டி வேணுமோ அவ்வளோ குவான்டிட்டி நம்ம எடுத்துக்கலாம். ஸோ ஐ எம் டேக்கிங் 200 grams ஆஃப் சீஸ். இதை வந்து பீட்டர் வச்சு நல்லா பீட் பண்ணிக்க போகிறோம். ஓகேங்களா? பார்த்தீங்கன்னா நீட்டாக இப்போ வந்து சாஃப்ட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து நான் ஹெவி க்ரீம், விப் க்ரீம் ஆட் பண்ண போறேன். இதுலயே ஆட் பண்ணிக்கலாம். ஸோ விப் க்ரீம் ஆட் பண்ணியாச்சு. அகெயின் நம்ம வந்து இதை பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். மறுபடியும் இதுல வி ஆடிங் பார்த்துக்கோங்க, கண்டென்ஸ் மில்க் தான் போட போறோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஐ திங்க் ஐ ஷுட் யூஸ் த ஸ்பூன். ஸோ எவ்வளோ கண்டென்ஸ் மில்க் வேணுமோ அவ்வளோ கண்டென்ஸ் மில்க்கு நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஐ திங்க் திஸ் இஸ் இனஃப். இது ஜாஸ்தி போல. இப்போ எல்லாத்தையும் சேர்த்து இதுக்கு முன்னே இந்த ஸ்பேச்சுலால இதெல்லாம் கிளீனாக தள்ளிக்கிறேன். ஸோ மறுபடியும் இதெல்லாம் சேர்த்து ஸோ இது நல்லா பிளெண்ட் பண்ணிட்டு இருக்கும் போதே நீட்டாக பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி சாஃப்ட் அண்ட் மாய்ஸ்ட் டெக்ஸ்டர்ல இது வரணும். ஸோ அது வரைக்கும் நம்ம நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். வந்து கொஞ்சமா கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணோம் இதுல. ஸோ அதனால கார்ன்ஃப்ளவர் நம்ம ஆட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா மிக்சர் ரெடி பண்ணிக்கலாம். ஸோ கார்ன்ஃப்ளவரும் ஆட் பண்ணியாச்சு. ஸோ செதறாம இப்போ நீட்டா நம்ம இப்ப பண்ணி எடுத்துக்கலாம். தப்பா யாரும் தேட வேண்டாம் அப்படின்னு எழுதி வச்சுட்டு எங்கேயாவது கண்காணாத இடத்துக்கு போயிடலாம் போல தோணும். மூஞ்சி வரைக்கும் அடிக்காததே பெரிய விஷயம். ஸோ இதெல்லாம் தொடிச்சிட்டு அப்புறம் வர வெயிட் பண்ணுங்க. ஏன்னா இந்த வீடியோல அப்படியே காமிக்க முடியாதுல்ல. ஒரு ப்ரொஃபஷனலா இல்லைன்னா கூட கொஞ்சம் ஓகேவா பண்ணல. ப்ளீஸ் வெயிட் பண்ணுங்க, வர. ஓகே, தொடிச்சிட்டு வர. சிரிப்பு கலுக்குன்ட்டு பொண்ணுனா நல்லா கலகலன்னு சிரிக்கவனா. இது போட மறந்துட்டு லைம் ஜஸ்ட் கொஞ்சமா போட்டோம்னாதான் செம டேஸ்டா இருக்கும். ஒரு ஃப்ளேவருக்காக நம்ம வந்து கொஞ்சமா நல்லா இது வந்து நீங்க பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கணும். இதுல இதை வந்து ஃபர்ஸ்ட் மிக்சர் ஜார்ல போட்டு அப்புறம் மெல்டட் பட்டர்ல போட்டு ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். பார்த்துக்கலாம், போட்டுக்கினேன், ரெடி பண்ணிட்டு வர வெயிட் பண்ணுங்க. ஸோ கைஸ்,
இது மேலே வந்து பிஸ்கெட் அண்ட் மெல்டட் பட்டர் இதில் போட்டுக்க போகிறோம். ஸோ மெல்டட் பட்டர் போட்டு ரெடி ஆயிடுச்சு. இங்கே பாருங்க ரெடி ஆயிடுச்சு. ஸோ கைஸ், இப்போ பேக்கிங் ட்ரேல நான் நீட்டாக கட் பண்ணி பட்டர் பேப்பர் போட்டு ரெடி பண்ணிட்டேன். ஸோ இது மேலே வந்து நம்ம நெக்ஸ்ட்டு பிஸ்கெட்ஸ் போட்டுக்கலாம். வந்து நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கணும். நீட்டாக ஒரு கப் மாதிரி எடுத்துக்கிறேன். எடுத்து நம்ம க்ரீம் தான் ஆட் பண்ணோம். ஸோ பாருங்கள், நம்ம இதில் க்ரீம் ஆட் பண்ணிக்க போகிறோம். ஸோ கைஸ், கீழே பார்த்தீங்கன்னா நல்லா ஃபாயில் பேப்பர் வச்சு நான் இந்த நம்ம ஏன்னா இது வாட்டர் பாயிலிங் பேக் பண்ணுறதுனால தண்ணி உள்ளே போயிடக்கூடாதுன்ட்டு ஃபுல்லாக ஃபாயில் பேப்பர் போட்டு வச்சிருக்கிறேன். அதுக்கப்புறம் இதில் வந்து இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு இந்த சீஸ் கேக் பேட்டரை இதில் வச்சு விட்டுடலாம். ஸோ தண்ணிக்கு நான் 190 டிகிரியில் எக்ஸாக்ட்லி 45 to 15 minutes பேக் பண்ணி எடுக்க போகிறேன். ஸோ கைஸ், மைக்ரோவேவ் வந்து ப்ரீ ஹீட்டட் ஆயிடுச்சு. ஸோ இட்ஸ் ரெடி டு கெட் ஹென். ஸோ உள்ளே அனுப்பிடலாம். இதில் அனுப்பிடலாம். ஸோ அது பாட்டுக்கு நம்ம சாஸ் ரெடி பண்ணிக்கலாம். ஸோ கைஸ், இப்போ வந்து நம்ம மல்பெரி சாஸ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து எல்லா மல்பெரிஸும் போட்டுக்க போகிறோம். ஸோ சுகர் ஆட் பண்ணிக்க போகிறோம். வந்து நல்லா ஸ்க்வீஸ் பண்ணிக்க போகிறோம். ஸோ நான் ஒரு ஃபுல் லைன் எடுத்துருக்கிறேன். இதுக்கு ரெடி பண்ணிக்கலாம். ஃபைனலாக இதில் வந்து we gonna add cornstarch கொஞ்சமாக ஸ்டர் பண்ணிக்கோங்க. ஒரு 2 to 3 minutes பண்ணால் கூட போதும். நல்லா நம்மளுக்கு கேக் பேக்கிங் ரெடி ஆகிட்ட பிறக்கும். சச்ச பியூட்டி இல்லைங்களா? ரெடி ஆயிடுச்சு கைஸ். இப்போ பார்த்தீங்கன்னா இன்னும் 10 minutes தான் இருக்கு. ஆல்மோஸ்ட் ரெடி தான். ஸோ 10 minutesல நான் இதுலேருந்து எடுத்துடுவேன். அதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜில் ஒரு 1 to 2 hours வச்சுட்டுவேன். 2 hours ரெஃப்ரிஜரேட் பண்ணி அதுக்கப்புறம் எடுத்துட்டு வந்திருக்கிறேன். ஸோ எப்படி வந்திருக்குதுன்னு பார்க்கலாம். ஸோ நல்லா தான் வந்திருக்கு. லேயர் ஸோ இதை செப்பரேட்டாக எடுத்து வச்சுக்கலாம். நாட் ஆன் திஸ். ஸோ அதுக்கு நான் மல்பெரி சாஸ் ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சிருக்கிறது இது மேலே ஆட் பண்ணிக்க போகிறேன். நீட்டாக எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். ஸோ மேலே
நம்ம ஃப்ரெஷ்ஷாக வச்சுட்டு இருக்கிற எல்லா மல்பெரிஸும் மேலே நான் ஈவனாக போட்டுட்டு சும்மா ஒரு டெக்கரேஷனுக்காக யம்மி ஒரு that's it guys. So mulberry cheesecake is ready. So கண்டிப்பா ஸோ இது என்னோட ஃபர்ஸ்ட் ட்ரை தான், அதனால அவ்வளோ பர்ஃபெக்டாக டேஸ்ட் வந்திருக்கலாம், பட் அழகாக சீஸ் கேக் மாதிரி வந்திருக்காது. ஸோ நெக்ஸ்ட் டைம் இதை விட பெட்டராக நான் பண்ணுவேன். பட் ரெசிபி எல்லாமே சேம் தான், நீங்களும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில். ரொம்பவே ஈஸியில், கொஞ்சம் கஷ்டம் தான், பட் அவ்வளவு ஒர்த்ட்டாக இருக்கும். ஸோ கைஸ் வெல்கம் பேக். நம்மளோட மல்பெரி சீஸ் கேக் ரெடி ஆயிடுச்சு. ஸோ ஆக்சுவலி இதை வந்து நான் 1 hour பேக் பண்ணி 2 hours ரெஃப்ரிஜரேட் பண்ணி அதுக்கப்புறம் மல்பெரி சாஸ் மேலே போட்டு லைட்டாக டெக்கரேட் பண்ணி கட் பண்ணியும் சாப்பிட்டாச்சு. ரொம்பவே ப்ராசஸ் கொஞ்சம் லாங்கு தான், பட் ஈஸியாக நம்ம பேக் பண்ணி எடுத்துடலாம். ஸோ கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. ஓடிஜி தான் இருக்கணும்ட்டு இல்லை, நீங்கள் ஒரு நார்மலாக பெரிய பாத்திரத்தில் தண்ணி விட்டு நல்லா ஒரு பாத்திரம் வச்சு அது மேலே பேக்கிங் ட்ரே வச்சு கூட 1 hour நீங்கள் பேக் பண்ணி எடுத்தால் சூப்பராக பேக் ஆகிட்டு வந்துடும். இது என்னோட ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் தான். ஸோ இதுக்கப்புறம் நிறைய பேக்கிங் வீடியோ வரும். கண்டிப்பாக டூ சப்ஸ்கிரைப் மை channel, do support and follow for more videos. So thank you so much guys, you all have a wonderful week ahead and thank you, bye bye. சாப்பிட்டு காமிக்கல, வெயிட் பண்ணுங்க போயிடாதீங்க. டேஸ்ட் பண்ணி காமிக்கல நான் எப்படி, அதாவது டேஸ்ட் அடிப்பொலி. செம்ம. No words.